ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான கிட்ஸ் ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டைக்கு நான் ஒரு 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா அந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாகவோ நீளமாகவோ நம்ம கையில் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இப்படி கையில் வச்சு நம்ம தேய்ச்சோன்னா இது சூப்பராக நமக்கு நல்ல ஷேப்பில் கிடச்சிரும். இந்த இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிற தண்ணியில் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு நல்லா அப்படியே கொதிக்கட்டும். சைட் பை சைடில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூட ஒரு 1/2 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு ஸ்பூன் அளவு, 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு. இந்த பால் கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.